கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை. அதனால மேகதாதுவில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாதுன்னு அந்த துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அந்த டெல்டா விவசாயிகள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமானது அது மேகதாது தண்ணீர். அதற்கான மாற்று இப்போ கர்நாடகா தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்றாரு மினிஸ்டரு. தமிழக அரசு அதுக்கான மாற்று வழி என்ன ஏற்படுத்தும்? கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதே போல மேகதாது தண்ணி தரலன்றாங்க, அமைச்சர்களை பிடிக்கவாங்க, தண்ணி வார வைக்கிற வழியை பாருங்க உதயநிதி சொல்லியிருக்காரு. இப்ப ட்வீட் பண்ணி அமைச்சர் நீங்க நாளைக்கு இருந்து கலந்துட்டீங்களா? மரியாதை சொல்றீங்க. கர்நாடகாவில் போதிய அளவு தண்ணீர் இல்லை. அதனால மேகதாதுவில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாதுன்னு அந்த துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அந்த டெல்டா விவசாயிகள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமானது அது மேகதாது தண்ணீர். அதற்கான மாற்று இப்போ கர்நாடகா தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்றாரு மினிஸ்டரு. தமிழக அரசு அதுக்கான மாற்று வழி என்ன ஏற்படுத்தும்? கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. கண்டிப்பா சார், தண்ணி திறந்து வர்றதுக்கு நாங்க விட்டுற மாட்டோம், தமிழக அரசு விட்டுற மாட்டோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதே போல மேகதாது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் என கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது குறித்து தவேக அமைச்சர் வினோத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் வினோத், தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்க நாங்கள் விடமாட்டோம் என கூறிய பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வேலூரில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சரின் பதிலால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். துறை தொடர்பான கேள்வியை கூட எதிர்கொள்ள முடியாத தவேக அமைச்சர் அடுத்த கேள்வி கேட்டு விடுவார்களோ என எஸ்கேப் ஆனது கண்டு விவசாயிகள் வேதனையடைந்திருக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விட மாட்டோம் என கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது குறித்து தவேக அமைச்சர் வினோத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் வினோத், தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்க நாங்கள் விடமாட்டோம் என கூறிய பதிலால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வேலூரில் நடைபெற்ற வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சரின் பதிலால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். துறை தொடர்பான கேள்வியை கூட எதிர்கொள்ள முடியாத தவேக அமைச்சர் அடுத்த கேள்வி கேட்டு விடுவார்கள் என எஸ்கேப் ஆனதை கண்டு விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.